நானும் என் சகோதரியும் ஒரு பர்சனல் ஒர்க்கா வெளியில கிளம்பிட்டோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் வீட்டுல சாப்பிட்டோம். மதியானம் லஞ்சுக்கு வந்து எப்பயுமே எங்க போனாலும் நாங்க சோத்து முட்டை கட்டிட்டு எடுத்துட்டு போயிடுறது. ஏன்னா சின்ன வயசுல தான் வந்து வெளியில எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமாயிட்டு இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து வெளியில சாப்பிட்டாலே வந்து அப்பப்போ வந்து வயிறு என்னென்னமோ பண்ணுது. எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே கட்டி எடுத்துட்டு போயிடுறது. எங்களோட ஒர்க் இருந்த டெஸ்டினேஷன் பக்கத்துலயே நல்ல வேலையா A to B இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் இது அதுன்னு அங்க இருக்கவங்க பல பேர் பல விதமா சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஜீரணமாகக்கூடிய ஒரே விஷயம் மீல்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நேரா போயிட்டு மினி மீல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டேன். முன்னாடிலாம் வந்து மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இப்பெல்லாம் வந்து இந்த மினி மீல்ஸ்க்கு நான் ரொம்பவே அடிமையாகிவிட்டேன். அங்கேயே திங்காம நான் எதுக்கு கார்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க அக்கா லஞ்ச் வேணாம்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண, போற வழியில கார்ல அப்படியே சாப்பிட்டுட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கி எழுந்தாச்சு. அம்மா வந்து காரக்குழம்பு வச்சிருந்தாங்க. அதுவும் முருங்கைக்காய் காரக்குழம்பு, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு. டிவி பார்த்துக்கிட்டே நைட்டு டின்னரை சாப்பிடுறது ஒரு தனி சோகம் தான். இதை நான் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன். நாளைக்கு மீண்டும் ஒரு vlog-ல் இணைவோம்.